தேவனுடைய பிரதான கிருபையினாலே வாழ்நாளை ஒரு நாள் ஜீவனுள்ள நாம் வாழ்நாளை ஒரு நாள் ஜீவனுள்ள நாளாக நாம் காணும்படிக்கு தேவன் தாமே இரக்கம் பாராட்டி இருக்கிறார். நாம் ஆராதனையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் சொல்லுவது என்ன? அவருடைய மரணம் சொல்லுவது, என்னிடத்திலே உங்களுக்கு ஜீவன் உண்டு, என்னிடத்திலே உங்களுக்கு ஜீவன் உண்டு என்று அவர் மரணத்திலே நமக்கு அறிவிக்கக்கூடிய காரியமாய் இருக்கிறது. நாம் தியானித்த அந்த வசனத்தின் அடிப்படையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிறது போல, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நாங்கள் எங்கும் சுமந்து தெரிகிறோம். அதனுடைய அர்த்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மற்ற மரணங்கள் அது நாற்றம் எடுத்ததாக காணப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவின் மரணமானது நற்கந்தம் வீசக்கூடியதாக காணப்படுகிறது. அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே பரிமள அந்த தைலமானது அவர் தலையிலே ஊற்றப்பட்டு இருக்கிறது போய் நாம ஏற்கனவே சுவிசேஷ புத்தகங்களிலே வாசித்திருக்கிறோம். அந்த நற்கந்தம் என்ன சொல்லுகிறது என்றால், எனக்கும் உங்களுக்கும் ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறது. ஆகவே அந்த ஜீவனை பெற்றவர்களாக, உயிர் உள்ளவர்களாக நாம் இந்த பூமியிலே தெரிய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நமக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கக்கூடிய அந்த கடைசி நாள், கடைசி நிமிடம், கடைசி நொடி பொழுது வரையிலே அவருக்கு நாம் சாட்சிகள் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் மறந்து கிடக்கிறார். அவருக்கு நாம் சாட்சிகள் என்று அவர் சொல்லி இருக்கிறார், அதை நாம் மறந்து கிடக்கிறார். நான் தொடர்ந்து செய்திக்காக சங்கீதம் புத்தகத்தினுடைய 13வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசித்து நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். சங்கீதம் 13 அதனுடைய 6வது வசனம். ஆமென். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினாலே, இங்கே நன்மை பெற்றுக்கொண்ட மனிதன் நன்றிகளை ஏறெடுக்கிறது மாத்திரமல்லாமல் அதற்கு மேல் ஒருபடி சென்று தாவீது சங்கீதக்காரர் என்ன செய்கிறார்? பாடுகிறார். பாட்டு என்பது எதன் மூலமாக வருகிறது என்றால், சந்தோஷத்தினுடைய மகிழ்ச்சி, துக்கத்தினுடைய உச்சம், சந்தோஷத்தின் உச்சம், துயரம் என்று பல நிலைகளிலே காணப்பட்டாலும் இங்கே அவர் பெற்றுக்கொண்டது நன்மை. நன்மை பெற்றுக்கொண்டவர் சந்தோஷ கீதத்தை இங்கே பாடுகிறார். அவர் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன என்பதை நாம் தொடர்ந்து வாசிப்போம். நாம் பெற்றுக்கொண்ட நன்மை என்பதையும் என்ன என்பதையும் அதிலே நாம் காணலாம். இங்கே முதலாவது இந்த நன்மை என்கிற வார்த்தையினுடைய அதனுடைய பதம் அது என்ன சொல்ல வருகிறது என்கிறதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நன்மை என்பது நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும், அதாவது நன்மைகள் என்பது நான் விரும்புவது நடந்தேற வேண்டும், நான் விரும்புகிறது நடந்தேற வேண்டும் என்கிறதே நன்மை என்று காணப்படுகிறது. நான் விரும்புகிறது என்ன? நான் விரும்புகிறது என்ன? அதிலேயே பதிலிருக்கிறது. அதாவது நான் என்கிற அந்த மனிதனுக்கு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், அவருடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும் என்பதே நான் என்கிறதுடைய பதத்தினுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. அப்ப நான் என்பது எதை சொல்லுகிறது? சுயநலத்தை குறிக்கிறது. அதாவது என்னுடைய நலத்தை குறிக்கிறது. என்னுடைய நலத்தை மாத்திரமே குறிக்கக்கூடிய அந்த காரியமே நான். இப்ப அந்த நான் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் பலர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே அநேக ஞானிகளும் அநேக விதமான கல்விமான்களும் அநேகர் தேடக்கூடிய பதில் என்னன்னா, நான் சொல்றேன். அந்த நான்கிறது யாரு? இதற்கு ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, நான் என்பது சரீரத்தை சொல்லு. சிலர் சொல்லுகிறார்கள் சரீரம் என்று, சிலர் சொல்கிறார்கள் உயிர் என்று, சிலர் சொல்கிறார்கள் ஆத்மா என்று. இப்ப அந்த நான் என்கிற வார்த்தையினுடைய உண்மையான பதம் என்ன என்றால், அது ஜீவனோடு கூட இருக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆத்மாவை அது குறிக்கிறதா இருக்கிறது. ஆத்மாவும் ஜீவனும் ஒன்றாய் இருக்கிறது. அப்ப எனக்கு நான் நன்மை செய்து கொள்ளக்கூடியவனாக காணப்படுகிறேன் என்று அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. அதாவது எந்த கெடுதலும் எனக்கு நடந்துடக்கூடாது, எனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கும் பொழுது இதில் சுயநலம் மாத்திரமே அதிகமாக காணப்படுகிறதாய் காணப்படுகிறது. இது உலகத்தினுடைய பார்வையிலே இப்படியாக சொல்லப்படுகிறது. அப்ப நன்மை என்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் தான் நன்மை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வேத புத்தகத்தின் பார்வையிலே, தேவனுடைய பார்வையிலே நன்மை என்னது என்று நாம் இந்த வசனத்தை பல வசனங்களின் மத்தியிலே ஒரு வசனமாக ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது அந்த வசனத்தை மையப்படுத்தி பார்க்க போகிறோம். மீகா 6:8 மீகா 6:8 இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார்.
நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். அந்த நன்மை என்னவென்றால், தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை நாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய காரியம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு காரியம் மட்டும்தான். மற்ற எல்லாமே கடவுள் நமக்கு கொடுக்கிறவராக காண்பிக்கிறார். கடவுளிடம் சன்னிதானத்துக்கு மனிதன் இதற்காக போகிறான். கடவுளுடைய சன்னிதானத்துக்கு மனிதன் போவதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கும், என்னுடைய சம்பந்தப்பட்டவங்க நல்லா இருக்கும். இது வந்து எல்லா மனிதனுடைய இயற்கையான காரியம். அப்ப அங்க சொல்லப்படக்கூடிய அந்த நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காரியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இது வந்து கடவுள் இடத்துல அவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க. கடவுள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட போறாங்க. முக்காவாசி நம்ம கிறிஸ்டியானிட்டியில பார்க்கும் பொழுது மற்ற திருச்சபைகளை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதத்தை குறிச்சு அதிகமாக சொல்லுவாங்க. இன்னொன்று, மக்களும் அதுதான் விரும்புறாங்க. நான் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாத பெருவிழா என்று அநேக கூட்டங்களை, போஸ்டர்களை நம்மளால பார்க்க முடியும். இதையெல்லாம் என்ன ஆசீர்வாதம் என்கிறது என்ன அப்படின்னாக்கா, இந்த உலகத்தினுடைய பொருட்களால் அவர்கள் நிரப்பப்படுவது. அது கல்வியாக இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், அது வசதியா இருக்கலாம். மற்றபடி சகலமும் அந்த ஆசீர்வாதத்தினுடைய மனிதனுடைய எதிர்பார்ப்பு முழுக்க முழுக்க சொல்லப்படுறது என்னன்னாக்கா, நான் ஆசீர்வதிக்கப்படணும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறது இந்த பூமியில் இருக்கிறது எனக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்கிறது தான் அதனுடைய சரியான இருக்கும். அப்ப இதெல்லாம் அவன் என்னன்னு பாக்குறான் அப்படின்னாக்கா நன்மை அப்படின்னு பாக்குறான். ஆனா கடவுள் நம்ம கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்கிறார். அவர் நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். அந்த நன்மை என்ன? 3 காரியத்தை அவர் அங்க சொல்ல வர்றார். அந்த 3 காரியத்தை பாருங்க. நியாயம் செய்யணும், இரக்கத்தை செய், அடுத்தது மனத்தாழ்மை. இந்த 3 காரியத்தை கடவுள் நம்ம கிட்ட கேட்கிறாரு. மற்ற காரியங்கள் எல்லாம் அவர் நம்ம கொடுக்கிறாரு. நீங்க என்ன கேட்கிறீங்க? உங்களுக்கு எல்லாமே அவருடைய பூமியும் அதன் நிறைவும் எல்லாம் அவருடைய கருத்துல இருக்கு. நீங்க அதனாலதான் நேங்க இடங்கள்ல பார்த்தோம்னாக்கா இந்த இயேசு கிறிஸ்துங்கிற இந்த கரத்தை வச்சிருப்பாங்க, இப்படி வச்சிருப்பாங்க. ஆனா அவர் இப்படிதான் காமிக்கிறாரு. என்ன காமிக்கிறாரு? 2 கையிலும் 2 ஓட்டை. அந்த ஓட்டையை பாக்குறது யாரு? 2 கால்களையும் ஓட்டை. அந்த ஓட்டையை பாக்குறது யாரு? விழாவில இட்டியில குத்தன தரும்பு, அந்த ஓட்டை. அதை பாக்குறது யாரு? அதையெல்லாம் எனக்கு பார்க்க நேரம் இல்லை. ஆனா உங்களுடைய கருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களை நான் எனக்கு கல்வி செல்வத்தை கொடுங்க, பொருள் செல்வத்தை கொடுங்க, வேலையை கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. தேவனுடைய சன்னிதானத்தை நாம் பிச்சை கேட்கிறவர்களாக இருக்கிறோம் என்கிறது மனபாரத்தோடு கூட நாம் இந்த நேரத்திலே தேவனுடைய ஆவியானவருக்கு முன்பாக ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் கடவுள் நம்ம கிட்ட கேட்கிறாரு அப்படின்னாக்கா அவர்கிட்ட இல்லாதது என்ன இருக்கு? ஆனா அவரு நம்ம கிட்ட இந்த மாதிரி காரியத்தை கேட்கல, அருமையான காரியத்தை கேட்கிறாரு. 3 காரியம். நியாயம் செய்யுங்கள், இரக்கத்தை சிநேகியுங்கள், உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக. சரிங்க, இந்த 3 என்னன்னு பார்ப்போம். நியாயம் செய்யறதுல என்னங்க? முதல்ல நியாயங்க ரொம்ப சிம்பிளா இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும்னா, அடுத்தவனுக்கு நீ கெடுதல் செய்யாம இருக்கிறது தான் நியாயம். தீங்கு நினைக்காம இருக்கிறது நியாயம். அவனுடைய வாழ்க்கையை நீ கெடுக்காம இருக்கிறது நியாயம். மற்றவனுடைய வாழ்க்கையை சோத்திரம் மண்ண போடாம இருக்கிறது தான் நியாயம். அப்ப தேவன் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னாக்கா, நீ தயவு செஞ்சு நீ நன்மை செய்யனாலும் பரவாயில்ல, நீ அடுத்தவனுக்கு என்ன பண்ணிடாத, அநியாயம் செஞ்சு. அநியாயம் செஞ்சுறாரு தேவன் நம்மோட கூட இடைபெறுகிறார். நம்ம கொடுக்கிறார். சரி, நாம செய்யற அநியாயம் யாருக்குமே தெரியாம கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு பூமியில பார்த்தோம்னாக்க நடக்கக்கூடிய பல காரியங்கள் இப்ப நியாயாலயத்தில், அதாவது கோர்ட்ல வந்து நீங்க எந்த ஒரு கேஸ் நீங்க கொண்டுகிட்டு போனீங்கனாலும் அதை ஜட்ஜே கண்ணில் பார்த்திருந்தாலும் சரி, போலீஸே கண்ணில் பார்த்திருந்தாலும் சரி, அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா எவிடன்ஸ். எவிடன்ஸ் எவிடன்ஸ் கண்டிப்பா வேணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்க எந்த காரியத்துக்கும் சாட்சி இல்லாம குற்றம் செஞ்சு தப்பிச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதே மாதிரி சாட்சிங்கிற விலை பேசுறது,
பிறட் சாட்சிகளானது. இப்படியாக இந்த பூமியில அநீதி தலைவிரிச்சு என்னைக்கு ஆடுன்னு வேதம் தெளிவா சொல்றோம். அதை பார்க்க. அப்ப இது எல்லாம் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது, அப்ப அந்த தப்பு செஞ்சுட்டு 9,000 கோடிகள் கூட எத்தனையோ விஷயங்கள் இந்த பூமியில நடக்குது. எந்த சாட்சி இல்லாம அவங்க பற்றி அழகா வெளியே வருவான். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வளர்ந்துடக்கூடாது. நம்மால பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. நம்மால பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன நடக்கும் தெரியுங்களா? அவங்க மனசு ரொம்ப வந்து போயிடும். இப்ப பழைய காலத்துல பொதுவாக கிராமங்கள்ல மண்ணவாரி இருந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கோபம் வந்து அவங்க சைடு நியாயம் இருக்கும், ஆனா அவங்களால அது ப்ரூவ் பண்ண முடியாம போயிடும். அதே மாதிரி அவங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கும். அப்ப பெண்கள் பொதுவான நிலைமையில இந்த காரியத்தை ஆண்கள் செய்யறதுல பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நொந்து போய் மிச்ச கட்டமா மண்ணை வாரி அடிப்பாங்க. மண்ணை வாரி அடிச்சு பலவிதமான வார்த்தைகள் சாபம் பண்ணுவாங்க. அந்த சாபம் நியாயமானதா இருந்ததுனாக்கா அது யாருமே அடிக்கிறாங்களோ அது கேட்குது. இவங்க அநியாயமா அதை பண்ணியிருந்தாங்கன்னா அது திருப்பி இவங்களையே அடிச்சிருக்கு. இந்த காரியத்தை நானே பார்த்துருக்கேன். எங்க ஊர்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. மண்ணை வாரி போட்டவங்க செத்து போயிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம பாவம் செய்யறதுனால என்ன ஆகுதுனாக்கா எதிர்த்தாப்புல இருக்கிறவனுடைய மனசு நொந்து போயிடும். அவனுக்கு வேதனை அதிகமாயிடும். அவங்க ரொம்ப அவங்க கத்தர் அவங்களுடைய கண்ணீரை கத்தர் காண்கிறவராக அவர்களுடைய கண்ணீரை கத்தர் காண்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை அந்த நம்ம செஞ்சது யாருக்கும் தெரியாம இருக்கலாம். நமக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். அதே நேரத்துக்கு தேவனுக்கு அந்த காரியத்தை குறித்து கண்டிப்பா இருந்திருக்கும். அவரை பார்த்து இருக்கிறார். இப்ப 2 நாளாகவும் 16:9 எடுங்க. 2 நாளாகவும் 16:9. கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தேன். ஆகையால் இந்த வசனத்தை நீங்க 4 பகுதியா பிரிக்கலாம். 2 நாளாகவும் 16:9 அதை நீங்க எடுக்கும் பொழுது, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு இது ஒரு பகுதியா நீங்க பிரிக்கலாம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, இது ஒரு பகுதியா பிரிக்கலாம். இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தேன், இது ஒரு பகுதியா பிரிக்கலாம். ஆகையால் இது முதற்கொண்டு உங்களுக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று 4 விதமா அந்த பிரிக்கிறார். முதல்ல இருக்கிறது என்னன்னாக்கா, அந்த பாதிக்கப்பட்டான் பார்த்தீங்களா, அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு அது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது என்னன்னாக்கா, கர்த்தருடைய கண்கள் எங்கும் உலாவிக்கிறது என்பதை நாம் மறந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கண்கள் எங்கும் உலாவித்திருக்கிறது. 2வது, அவருடைய கண்கள் உலாவித்திருக்கிறதுங்கிற காரியத்தில் அவனுக்கு என்ன இல்லாம போச்சு? மதி இல்லாம போச்சு. அதாவது அறிவு இல்லாம போயிட்ட. அந்த அறிவு உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இல்லாம போயிடுச்சு. ஆனா அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா செஞ்சதுக்கு உண்டானது. ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேர்க்கும் என்று சொல்லப்படும். இந்த மாதிரி செஞ்சவங்க எல்லாருமே என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவங்களுடைய வாழ்நாட்கள் அந்த நேரத்துக்கு அவங்க ஜெயிச்சிருந்தாலும் அவங்களுடைய வாழ்நாட்கள்ல யாருக்கு தீங்கு செஞ்சிருந்தாலும் தீங்கு செஞ்சவங்களுடைய வாழ்நாட்கள்ல பார்த்தோம்னாக்கா வருத்தமும் சஞ்சலமும் போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது, அவங்களுக்குள்ள நிம்மதி இருக்காது. இது தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி கொண்டே இருக்கும். ஆனா வெளியில பார்க்கும் பொழுது அவங்க சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவாங்க. தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்த மாட்டாங்க. எல்லாமே அமைதியா நல்லாவே இருக்கிற மாதிரியே காமிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அவங்க என்னைக்குமே போராடி அவங்க தனிமையில நீங்க விட்டீங்கன்னாக்கா, தனிமையில விடப்படும் பொழுது அவங்க அந்த நிம்மதி இல்லாத தனக்கு ரொம்ப பயங்கரமா டீப்பா அனுபவிப்பாங்க. அதனால அவங்க யாருக்கிட்டையாவது இருந்துட்டே இருக்கிறதா அவங்களுக்கு சரி. அப்ப இந்த இடத்துக்கு நாம பார்க்கும் பொழுது நாம் ஒரு கெடுதல் செய்யாம இருக்கிறது தான் தேவன் என்ன சொல்றாருன்னாக்கா, அதாவது நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். என்ன அறிவிச்சிருக்கிறார்? நியாயம் என்பது என்ன? முன்னால மற்றவங்களுக்கு எந்த கஷ்டமோ நஷ்டமோ எந்த கெடுதலோ நடந்துராம இருந்தாலே அதுவே பெரிய நீதி. அதுவே பெரிய நீதி. அந்த நீதியை நீங்க காத்திருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்குள்ள சமாதானம் நிலைத்திருக்கும். சமாதானம் நிலைத்திருக்கும். சில நேரத்துக்கு தீமை செஞ்சவங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப வாழ்ந்திருப்பாங்க. தீமை செஞ்சவங்க ரொம்ப வாழ்ந்திருப்பாங்க. சில பேர் ரொம்ப வேதனைகளை சொல்லுவாங்க, அவன்லாம் நல்லா இருக்கிறானே, அவன்லாம்
நல்லா இருக்கிறானே, ஏன் நமக்கே கூட சில நேரத்துக்கு தோணிருக்கு, நம்ம இந்த அளவுக்கு பண்ணிட்டு அவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னால நம்ம வேதனைகளை ரொம்ப ரொம்ப நொந்து போயிடும் சில நேரத்துக்கு. அவன் எவ்வளவு செழிச்சிருக்கிறான் அப்படின்ட்டு. அதுக்கு பதில் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் எடுங்க, அதனுடைய கடைசி அதிகாரம் 22:12 அதுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கு. 11 அதுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்குது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் அநியாயம் செய்யும். ஏன் அவனுக்கு தண்டனை கிடைக்கிற உடனே அப்படின்னாக்கா அவனுடைய அநியாயம் பூரணமாகும். நீர் எப்படி பூரணமாகணுமோ அதே போல அநியாயம் என்ன பண்ணணும்னா பூரணமாகணும். அந்த பூரணமாகும் பொழுது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வேதம் தெளிவா சொல்லுது அந்த காரியத்தை, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த தேவனுடைய காலம் அப்படிங்கிறது அது அவருடைய கருத்தை இருக்கு. அவருடைய கருத்தை இருக்கு. கண்டிப்பா அவர் நீதியை சரிகட்டக்கூடிய தேவனாக இருக்கிறார். இங்க யாரும் தப்பிக்க முடியாது. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படாதவனுக்கு 2 விஷயங்கள் இருக்கு. ரட்சிக்கப்பட்டவனுக்கு நீதிமானுக்கு இந்த பூமியில சரி கட்டப்படும். அவன் நீதிமானத்தினுடைய அடையாளமே அதுதான். அவனுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம், அவன் ரட்சிக்கப்பட்டவன். அவன் இந்த பூமியில எல்லாமே பண்ணிட்டு செழிப்பா இருந்து போறான் அப்படின்னா அவன் போற இடம் இந்தியா இருக்கு. நரகத்தை விட பெரிய தண்டனை எதுவுமே இருக்கு. நரகத்தை விட பயங்கரமான தண்டனை என்னன்னா கடவுள் இல்லாத சமூகத்தில் அவன் இருக்கிறாங்கிறது தான் பெரிய தண்டனை. அப்ப இந்த பூமியில ஒருத்தனுக்கு ரட்சிக்கப்பட்டவனா இருந்ததுன்னா தேவனுடைய கரத்துல அந்த காலங்கள் இருக்கு. அவனவன் செய்த நன்மைக்காகவும் தீமைக்காக இந்த பூமியில கண்டிப்பா அதை என்ன பண்ணணும், அனுபவிச்சே ஆகணும். அது யாருமே தப்பிக்க முடியாது. அதுல யாருமே தப்பிக்க முடியாது. தேவன் தெளிவாக அந்த காரியத்தை நீதி சரிக்கக்கூடியவராக இருக்கிறார். 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அடுத்த வசனம், இது சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி இங்க அவனவனுடைய கிரியைகளின் அவனவன்கிற வார்த்தை என்னன்னாக்கா ஒவ்வொரு ஸ்திரீகளையும் குறிக்குது, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் குறிக்குது. இந்த நேரத்துக்கு நம்ம சொகுசா இருந்திருக்கலாம், இந்த நேரத்துக்கு நம்ம நல்லா இருந்திருக்கலாம், ஒருவேளை நம்ம செஞ்சதுக்கே தண்டனை நமக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா அது அந்த நேரத்துக்கு கரெக்டா வரும்போது அதனுடைய காலத்துல அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் நடிக்கும் பலன் என்னோடய கூட வருது. அது பலனாவும் இருக்கலாம், அது தண்டனையாவும் கூட இருக்கலாம். அது என்னவா இருக்குன்னுங்கிறது யார் முடிவு பண்ணணும்? நாம தான் முடிவு பண்ணிக்கணும். நாம வாழும் காலத்துல நாம இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா ரொம்ப கவனமா இருக்கும். ரொம்ப கவனமான ஒரு கிறிஸ்தவ தீனி நமக்கு தேவை. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி அது வேற, அது பொது கணக்குல ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எல்லாமே அக்கௌண்ட் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் அக்கௌண்ட், எல்லாமே கணக்குல வருது. இங்க எவனாலே திருட்டு கணக்கு வச்சு ஒரு ஆடிட்டு வச்சு திருட்டு கணக்குல எழுத முடியாது. அவருடைய கணக்கெல்லாம் ஒரிஜினல் கணக்கு. அந்த கணக்குல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அந்த கணக்கை எழுதுறது ஆவியானவர். நல்ல அந்த பாதையை அவர் காண்பிக்கிறாரு. நாம நினைக்கிறோம், நம்ம தவறு செய்யறோம் அப்படின்னாக்கா அது கண்டிப்பா நம்முடைய கணக்கில் அது வர வைக்கப்படுது. அடுத்தது பற்றா வரவாங்கிறது பின்னாட்கள் இந்த காரியங்கள் அது விளங்கும். அதுக்கு அடுத்தது இரக்கத்தை சிநேகித்தல். அவர் சொல்லக்கூடிய 2வது காரியம் இரக்கத்தை சிநேகித்தல். இரக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா பொதுவான நிலைமையில நாம மற்றவர்களை பார்த்து பரிதாபப்படக்கூடியதாக இருக்கிறது. அது பொதுவான நிலைமையில இரக்கத்தை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா அவங்களுக்கு நன்மை செய்கிறது. அதாவது அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை நாம செய்யறது. ஒரு பண தேவையா இருக்கலாம், பொருள் தேவையா இருக்கலாம், தேவையில்லாத தேவைகள் இருக்கலாம். அந்த தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யும் பொழுது இரக்கத்தை காண்பிக்கிறத குறிச்சு நாம பார்க்கணும். இந்த இரக்கத்தை காண்பிக்கிறது நல்ல சமாரியன்லையும் நம்ம பார்க்க முடியும். நல்ல சமாரியன் கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்ல சமாரியன் கதையில எல்லாரும் அவனை பார்த்து பார்த்து கடைக்கு போவாங்க. கடைசியா வரக்கூடிய அந்த மனுஷன் சமாரியன் என்ன பண்ணுவார்? ஒரு சமாரியன் உதவி செய்யறதா அப்படிம்பாங்க. ஆனா அந்த சமாரியன் தான் உதவி செஞ்சாரு. அடிச்சு போட்டுக்கிட்டு கேட்கிற ஆள் இல்லாம அந்த இடத்துக்கு கிடக்கும் போது காயங்களை கட்டுகிறார், எண்ணெயை பார்க்கிறார், சத்திரத்தை கொண்டு போய் சேர்க்கிறார். இன்னும் ஏதாவது செலவானாக்கா நான் திரும்ப வரும்போது என்ன பண்றேன், நான் உங்களுக்கு அதை தரப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு இரக்கத்தை சிநேகிக்கிறத குறிச்சு அவர் சொல்றாரு. இங்க நாம இரக்கத்தை சிநேகிக்கிறோம் காமிக்கிறதுடைய அடையாளம் என்ன அப்படின்னாக்கா ஒரு மனிதனிடத்துல நீங்க நட்பு இருக்க. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை இருக்க முடியும்? நம்முடைய மனிதனுடைய பார்வையில அவனுடைய பொருள் தேவையோ பண தேவையோ மற்றதான் தெரியும். ஆனா உண்மையில ஒரு மனிதனுக்கு என்ன தேவை?
நிம்மதி. ஒரு மனிதனுக்கு தேவையானது நிம்மதி தான். அது அவனுக்கே தெரியாது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயமே. வேதம் அதை தெளிவா சொல்றது. ஒரு ரட்சிக்கப்படாத மனிதனை குறிச்சு நீங்க அடையாளம் எப்படின்னா, அவனுக்கு வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாது. அப்ப வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாதுன்றது அதனுடைய நேரடி பொருள் அல்ல. இது ரைட் இது லெஃப்ட் அவனுக்கு தெரியும், அது வேற. அதனுடைய நேரடி அர்த்தம் அல்ல. அப்படின்னா என்னன்னா, அவனுக்கு நல்லது கெட்டது தெரியாது. நல்லது கெட்டதுங்கிறது என்ன தெரியுங்களா? நல்லதுங்கிறதுடைய ஒட்டுமொத்த சுரூபம் வந்து அன்பினுடைய சுரூபம். அப்ப அன்புங்கிறதே அந்த வார்த்தை தெரியாது. முதல்ல அன்புங்கிற வார்த்தையே மனுஷனுக்கு சொந்தமானது அல்ல. மனுஷனுக்கு சொந்தமானது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே மனுஷனுக்கு சொந்தமானது பாசம், நேசம், இதெல்லாம் வந்து நம்ம ரத்த சொந்தத்தினால வர்றது. இப்ப நாம பிள்ளைகள் பெற்கிறோம், நம்ம பிள்ளைகளை பெற்கிறாங்க, நம்முடைய உறவினர்களா இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சுற்றத்தாரங்க இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பான். பாசம், நேசம் இதெல்லாம் வந்து நம்முடைய ரத்த ரீதியான சொந்தங்களால வரக்கூடியதுனால நமக்கு இயற்கையா வருதுதான். ஆனா அன்புங்கிறது என்னன்னா, உங்களுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லாதவனுக்காக நீங்க ஜீவனை போட்டு, அது வந்து மனுஷன்கிட்ட கிடையாது. அவர் முழுக்க யாருகிட்ட இருக்குன்னா கடவுள்கிட்ட தான் இருக்கு. அதை அவர் எங்க காண்பிக்கிறார்? சிறுவையில். ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய ஆத்மாவுக்கு என்ன தேவைன்னு தெரியாது. ஆனா சரீரத்தினுடைய தேவைகளை நோக்கி அவங்க ஓடிக்கிட்டே இருக்கும். சரீரத்தினுடைய தேவைகள் என்ன? மனிதனுடைய அடிப்படை தேவைகள் பள்ளிப்பாடத்தில் நம்ம படிக்கிறது உணவு, உடை, இருப்பிடம். இந்த மூணுக்காகவே நம்ம சாகிற வரை கஷ்டப்படுறோம். அவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது அவன் பிள்ளைகள் தேவை. அவன் பிள்ளைகள் தேவைக்கு அப்புறம் அடுத்த தலைமுறைகள் தேவை. இப்படியே அவன் 8ஆம் கிளாஸ்ல இருந்து நான் வேலைக்கு போறேன். எனக்கு 13 வயசு இருக்கும் போது வந்து லீவ்ல இருந்து நான் வேலைக்கு போறேன். அப்ப இருந்தே என்னுடைய தேவைகள் ஆரம்பிச்சிருச்சு. அது 13 வயசு வரைக்கும் எங்க அப்பா தான் எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாரு. அப்ப அதுக்கப்புறம் செஞ்சாரு. ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய தேவைக்கு நான் வேலைக்கு போக கத்துக்கிட்டேன். எனக்கு அதை கற்றுக் கொடுத்தாரு எங்க அப்பா. எப்படி வேலை செய்யணும், வேலை போய் ஒருத்தர்கிட்ட எப்படி திட்டு வாங்குறது, ஒருத்தர் அடிப்பாங்க, அடி எப்படி வாங்குறது. அந்த காசு வந்து ஒரு வாரம் வேலை செஞ்சேன், அதுல 2 ரூபா நான் செலவு பண்ணி 28 ரூபா வீடு போகும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு வேலைன்னா என்ன, கஷ்டம்னா என்ன, முதலாளிங்கிறவங்க யாரு, அவங்க கிட்ட நாம இப்படி பண்ணிப்பா இருக்கணும், இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது வந்து 13 வயசு. அந்த மாதிரி வேலை அப்படிங்கிறது இப்படி ஒரு காரியத்தை குறிச்சு நம்ம என்ன பண்றோம்னாக்கா, அந்த மனுஷனுடைய தேவைகளுக்காக என்னுடைய நண்பன் ஒருத்தருக்கான். அவன் வந்து நாங்க 6th இருந்து நாங்க 2 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10-11 வயசுல இருந்து இன்ன வரைக்கும் நாங்க நண்பர்கள் தான். ரொம்ப நெருங்கிய நண்பன். ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது அவங்க சொல்லி அவனை ரட்சிக்கு கொள்ள வந்து, குடும்பமா ரட்சிக்கு கொள்ள வந்து, எல்லா பிள்ளைகள்லாம் எல்லாமே சந்தோஷம். அப்ப அவன்கிட்ட ஒரு காரியத்தை குறிச்சு நான் பேசும்பொழுது அவன் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கான். விசுவாசிதான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்து ஓடுனான், ரட்சிக்கப்பட்டு ஓடுனான், பெரிய பிசினஸ் ஆயிட்டான், நல்லா சம்பாதிக்கிறான், பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க, வீடு வாசல் காதல் எல்லாம் இருக்கு. ஆனா இன்னும் ஓடணும். ஒரு தடவை பாப்பாவோட ஞானஸ்தானத்துக்கு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இப்ப அவன் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப அசைச்சு. 10 வயசுல இருந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, இப்ப எங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சு. 40 வருஷம் நட்பு இல்லை. வீட்டுல கொஞ்ச நேரம் தூங்கலான்னு ஒன்றா, உங்க வீட்டுல நான் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன் 12வது இருந்தே வேலைக்கு போயிட்டான். 17 வயசுல வந்து வேலை செய்யறான். இன்னும் வேலை செய்யலாம். இன்னும் அந்த வண்டியில பீஸை கட்டிக்கிட்டு, அந்த நூலை கட்டிக்கிட்டு பறக்கும் போது பார்த்தா எனக்கு அவ்வளவு பார்க்க கஷ்டமா இருக்கு. இன்னமே உழைக்கலாம் குடும்பத்துக்கு. ஒரு தடவை கொஞ்சம் எனக்கு சிரமமா இருந்தது, கடன் ஆயிடுச்சா அப்படின்னு. எவ்வளோடா இருக்கு நான் சொன்னேன், மாதேஷ் என்னுடைய 2 நண்பர்கள் இதே வார்த்தை எனக்கு சொன்னாங்க. இதெல்லாம் எதுவும் கடிக்கிற மாதிரி அடா அப்படி சொல்றீங்க, உனக்கு என்னடா கிட்டத்தட்ட 3/4 கோடி சொன்னாங்க. 3/4 கோடி, இன்னொரு 2 1.5 கோடி நிமிஷம் ஓடுறாங்க. அவன் ஓட்டம் இன்னமே நிக்கல. என்னுடைய நண்பர்களுடைய ஓட்டம் என்ன நிக்கல. அவன் ஓட அவனுக்கு கடனாகும். சம்பாதிச்சான், ஓட கடனாகும். 1/2 கோடி, 3/4 கோடி, 1 கோடி, 1.5 கோடி. அப்ப சொன்னா உனக்கு இருக்கிறதே ஓடி என்ன சம்பாதிச்சான்? நண்பர்கள் அத்தனை பேருமே கோடிகளை சம்பாதித்தார்கள். கடனாக, வலியாக, வேதனையாக, தூக்கத்தை இழந்தார்கள், தூங்குவதற்காக ஏங்குகிறார்கள்.
உடலுக்கு ஓய்வுக்காக ஆசைப்படுகிறார்கள். ஆனா அது கிடைக்கல, இன்ன வரைக்கும் கிடைக்கல. அப்ப அந்த மனுஷனுக்கு என்ன தேவைங்கிறதே தெரியல. அவனுக்கு என்ன தேவை? அவனுக்கு இளைப்பாறுதல் தேவை. பொதுவான நிலைமையில மனிதனுக்கு என்ன தேவை? இளைப்பாறுதல் தேவை. அந்த இளைப்பாறுதலுடைய இன்னொரு பதம் இந்த இளைப்பாறுதலுடைய இன்னொரு பதம் நிம்மதி. இந்த நிம்மதி இல்லாம மனுஷன் அடையணும். அதனாலதான் சுவிசித்த பாடல்கள்ல நாம பாடலாம், நிம்மதியை குறிச்சு அதிகமா பாடணும். எதுக்காக? மனுஷனுக்கு அதுதாங்க தேவை. அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு என்ன தேவைங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆத்மாவுக்கு என்ன தேவைங்கிறது அவனுக்கு தெரியல. அப்ப அந்த ஆத்மாவுக்கு தேவை என்னன்னா, அந்த ஆத்மாவுக்கு தேவையினுடைய கண்டடைஞ்சவன் தான் அதை சொல்லணும். இந்த பக்கம் போனா நாமக்கல்ல, இந்த பக்கம் போனா சேலங்கன்னு யார் சொல்ல முடியும்? இப்ப 1000 டெக்னாலஜி வந்திருக்கலாம், ஆனா அது தெரிஞ்சவன் தான் ஒருத்தன் சொல்ல முடியும். அது தெரிஞ்சவன் தான் அந்த டெக்னாலஜியை உருவாக்கி இருக்கிறான். அப்ப அதை யார் சொல்லணும்? அந்த நிம்மதியை கண்டடைஞ்சவன் சொல்லணும். அந்த நிம்மதி யாரு கண்டடைஞ்சா? அன்பை யாரு பெற்றுக்கொண்டாங்களோ அவங்க சொல்லணும். அன்பு அவங்க யாருக்கிட்ட பெற்றுக்கொண்டாங்க? தேவனிடத்துல பெற்றுக்கொண்டாங்க. அந்த அன்பு யாரு? அவங்க. அந்த நிம்மதி யாரு? அவர்தானே கடவுள். அந்த கடவுள் யாரு? அவர்தான் யாருமே இயேசுவேகர். இது யாருக்கு தெரியும்? ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும். ஆனா ரட்சிக்கப்பட்டவனும் ஓடலாம், ரட்சிக்கப்பட்டவனும் ஓடலாம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இந்த கண்ட்ரிக்கு போனா எவ்வளவு சம்பாதிக்கலாம், அந்த கண்ட்ரிக்கு போனா அவ்வளவு சம்பாதிக்கலாம். இந்த படிப்பு படிச்சுன்னா நீ இப்படி ராஜாவாட்ட இருக்கலாம், அந்த படிப்பு படிச்சுன்னா நீ இப்படி மகாராணியா இருக்கலாம், நீ உட்கார்ந்து சாப்பிடலாம், ஏசி ரூம்ல இருக்கலாம், கையெழுத்து போடலாம், இத்தனை லட்சம். அந்த கண்ட்ரி பரவாயில்ல, அந்த கண்ட்ரியோட சட்டத்திட்டங்கள் பரவாயில்ல. நாங்க சமீபத்தில் ஐக்கியப்பட்ட ஒரு சபையில ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பல நபர்கள் ஒவ்வொரு கண்ட்ரியில இருந்தாங்க. அது ஒரு மரணத்துல அவர் சாட்சி சொல்றாரு, தன்னுடைய மகள்கள் எந்தெந்த கண்ட்ரியில இருக்குங்கிறத செத்த இளவல சாட்சி சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, செத்த இளவு சொந்த மாமியா செத்து போயிருக்கு. துக்க வீட்டுல அந்த மனுஷன் சாட்சி சொல்றா, அப்படி என் மகள் இந்த தேசத்தில் இருக்கிறான், என் மகன் அந்த தேசத்தில் இருக்கிறான். எதுக்குடா அவங்க குடும்பம்? எது குடும்பம்? தேவன் பூமியில எதை கொடுத்தார்? முதல்ல மனுஷன் தனிமையா இருப்பது. நீ ஒரு கண்ட்ரி, கொண்டாடி ஒரு கண்ட்ரி, உன் பிள்ளைங்க ஒரு கண்ட்ரி. எது உனக்கு குடும்பம்? இந்த அனாதை கூட குறைக்கிறோம். பணம் தெரிவிக்க குறையா? போது கேஸ்ல படிக்கிற ஒரு பையன், இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த பையன் அம்மா அப்பாவை பார்த்து பல வருஷம் ஆகும். அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஹாஸ்டல்ல போட்டான். அம்மாவோ அப்பாவோ கனடாவிலே, இன்னொருத்தர் துபாயிலையும் இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. அம்மா அப்பாவை எப்பப்பா பார்த்தேன்னு கேட்கிறாரு வீடியோக்காரு. எனக்கு ஏன் ஆகும் இல்லைங்க. அப்ப அந்த வீடியோ காலு இந்த இதெல்லாம் ஸ்மார்ட் போன்லாம் வரல. இப்பயாவது ஏதோ கண்ணில் பார்த்துக்கிறதுக்கு ஒரு பாக்கியமாவது இருக்கு. அப்ப அந்த பாக்கியமும் இல்லை. அந்த குழந்தை 1 வயசுல இருந்து ஹாஸ்டல்ல இருக்கு. ஒத்த பையன் புருஷன் ஒரு கண்ட்ரி, கொண்டாட்டி ஒரு கண்ட்ரி, பையன் ஒரு கண்ட்ரி. என்ன வாழ்க்கை அது? அந்த குழந்தை தாய் பாசம் தகப்பனுடைய தோல்ல அமர்ந்து தாண்டி ஆறுதல் தேடிச்சா? வாத்தியார், டீச்சரு, 1000 தான் உலகம். நான் வேலை பார்த்த ஒரு பள்ளிக்கூடத்தில் அப்படிதான் 1வது கொண்டாந்து ஹாஸ்டல்ல போட்டாங்க, பால்டப்பா கொடுத்தாங்க. அதுதான் அம்மாங்க ரசிக்கப்பட்ட ஆரம்பிச்சு குழந்தை கொண்டாந்து எப்படி அவனுக்கு மனசு வருது? புருஷனுக்கு முன்னாடி சண்டை, டைவர்ஸ், முன்னாடி வேற ஒருத்தர் கல்யாணம், கொடுமைகள். குழந்தைய வீட்டுல வைக்க முடியாது. ஏன்னா அது என்னுடைய முன்னாள் கணவனுக்கு பிறந்தது. எப்படி பாருங்க உலகம். அப்ப மனுஷனுக்கு என்ன தேவைங்கிறதே தெரிய மாட்டேங்குது. மனுஷனுக்கு என்ன தேவைங்கிறது தெரிய மாட்டேங்குது. அவனை பொறுத்த வரைக்கும் தேவைன்னா இந்த உலகத்தினுடைய கல்வி, இந்த உலகத்தினுடைய வேலைகள், இந்த உலகத்தினுடைய பண ஆசைகள், இந்த உலகத்தினுடைய பொருளாதார தேவைகள், இந்த உலகத்தினுடைய கட்டடம். ஆனா உலகத்துல உண்மையில மனுஷனுக்கு தேவை இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் எங்க இருக்கு அப்படின்னா கர்த்தருடைய பாதங்கள், கர்த்தருடைய பாதங்கள். அப்ப ஒரு மனுஷன் மேல நீங்க இரக்கத்தை காமிக்கணும் அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்துவ நீங்க இயேசு கிறிஸ்துவ தான் நீங்க காமிக்கணும். போதும். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார்.
அவரிடத்துல நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை சொல்லும் பொழுது அவங்களும் அந்த இடத்துல அவருடைய சமூகத்தை நாடி வரும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதுதான் அன்பை அறிவிக்கிறது. தேவனுடைய அன்பை அறிவிக்கிறது. தேவனுடைய அன்பை நாம் அறிவிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா அதுதான் நச்சி. இது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவுடைய கடமையாக காணப்படுகிறது. அடுத்ததாக மூன்றாவது காரியம் என்ன சொல்லுது? உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருப்பது ரொம்ப முக்கியமான செய்தி. தேவனுக்கு முன்பாக, அதாவது மனுஷருக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருக்கிறது. தனக்கு மேலான அதிகாரம் படைத்தவர்களிடம் தான் மனுஷன் பயந்து நடக்குவான். ஆட்சி அதிகாரம் இருக்கிறவங்க இடத்துல, அதே மாதிரி ஒரு இடத்துக்கு வேலை செஞ்சோம்னா அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பாஸ், இவங்க எல்லாருக்கிட்டையுமே என்ன பண்ணுவான்? பயந்துக்குவான், நடுக்குவான், இதெல்லாம் பண்ணுவான். ஆனா உண்மையில ஒரு மனிதன் மனத்தாழ்மையா இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு அவனுக்குள்ள இயற்கையான ஒரு சுபாவம் வரும். இயற்கையான சுபாவம் அவன் மனிதனத்துல கிடையாது, அது தேவனிடத்துல இருக்கு. தேவன் அவனுக்குள்ளாக வாசம் செய்யும் போது அவனால் அந்த காரியத்தை கண்டிப்பா செய்ய முடியும். அது என்ன, எதனால அந்த மாதிரி அதை எதிர்பார்க்கிறாருன்னா, ஒருவேளை ஒருவன் கல்வியில சிறந்தவனா இருக்கலாம், அவன் செல்வத்துல சிறந்தவனா இருக்கலாம், அல்ல குணத்துல சிறந்தவனா இருக்கலாம். இந்த உலகத்தினுடைய ஏதாவது ஒரு கௌரவம் அவனுடைய வாழ்க்கையில இருக்கலாம். அந்த கௌரவம் இருக்கும் பொழுது அது பதவியோ பணமோ பட்டமோ அது எதுவாக இருந்தாலும் அவன் என்ன செய்யக்கூடாதுன்னா அது அவனை ஆட்கொண்டு அது மமதையில கொண்டாந்து நிக்க கூடாது. அதாவது ஒரு கௌரவம், அவன் சில பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க மத்தியில இந்த விஷயத்தை நீங்க நல்லா பார்க்கலாம். ஒரு நல்லது கெட்டதுக்கு போகும்போது சில பேர் நம்ம கிட்ட பேச கூட மாட்டாங்க. நாமளா போய் அவங்ககிட்ட வழியா பேசணும், நல்லா இருக்கீங்களா, என்ன பண்றீங்க, எது பண்றீங்க, இப்படிலாம் நீங்க பேசணும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இதை கிறிஸ்தவத்திலேயே நீங்க பார்க்கலாம், உபயோகரங்கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பார்க்கலாம். நீங்க பேசினாதான் பேசுவாங்க, நீங்க ஸ்தோத்திரம் சொன்னாதான் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. அங்கேயும் இங்கேயெல்லாம் போக வேணாம். இதுக்கு பேர் தான் நம்ம. அப்ப மனுஷன் என்னெல்லாம் செய்ய மாட்டான்னு அவருக்கு தெரிஞ்சதுதான் நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறாரு கத்த சொல்றாரு. அப்ப நன்மை என்னன்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த வசனத்தினுடைய 3 பகுதியை மறுபடியும் படிங்க. நீங்க நியாயம் செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் என்ன பண்ண மாட்டான்? நியாயம் செய்ய மாட்டான். அடுத்தது இரக்கத்தை செய்து இரக்கம் காமிக்க மாட்டான். அவ்வளவு சீக்கிரம் அவங்க கிட்ட ஒரு இரக்கத்தை என்ன பண்ணிட முடியாது, வாங்கிட முடியாது. அவ்வளவு சீக்கிரம் இயேசுதான் கர்த்தர்னு சொல்ல போறதில்ல அவன். ஆனா நமக்கு நட்புகள், நம்மளுடைய நட்பும் சரி உறவும் சரி டீசெண்டா இருக்கு. டீசெண்டா இருக்கிறது என்ன தெரியுங்களா? ஒரு நல்லது கிட்ட நம்ம போறது வர்றது, அவங்களோட இயேசுதான் கர்த்தர்னு அவ்வளவு சீக்கிரம் நம்ம வேலை செய்யற இடமாகட்டும், நம்ம குடியிருக்கிற இடமாகட்டும், நம்மளை பார்த்து முதல்ல அவன் படிக்கணும். அடுத்தது நீங்க சொல்றதை கேட்டு அவன் படிக்கணும். இந்த 2 படிப்பு அவனுக்கு அவசியமா கிடைக்கணும். கிடைக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா நம்மள அதை வச்சிருக்கிறோம். நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன கொரிந்தியர்ல சொன்னது போல அவருடைய மரணத்தை நான் இன்றும் சுமந்து திரிகிறேன். நான் போற இடத்துக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறது தெரியும். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படிங்கிறது தெரியும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது தெரியும். அந்த நற்கந்த வீச இங்க இவரு யாரோ ஒரு ஊழியக்காரர், பேரு டக்குனு ஞாபகம் வரல, அவரை முடி வெட்டிக்க போயிட்டு வந்தா கூட அந்த இடத்துல சொல்லிட்டு அவர் திரும்ப வெளியே வரும்போது எனக்கு நான் ரட்சிக்கப்பட்ட 6 நாட்கள் எல்லாம் சொல்லியிருந்தேன். வெளியே வரங்காட்டிங்கன்னா அந்த சலூன் கடைக்காரர் ரட்சிக்க போட்டுருவாங்க. அந்த மாதிரி போற இடத்துக்கெல்லாம் கொட்டுமா ஆத்துமா, இந்த மாதிரி 50 ஆசீர்வாதம் அந்த மாதிரி அவர் போற இடத்துக்கெல்லாம் அவர் அதான் பேசுறாரு. வாய்த்திருந்தான் சமயம் பவுல் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நான் பிரசங்கிப்பேன்ட்டாரு. அந்த திருவசனங்கிறது என்னங்க? திருவசனம் இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் விசேஷம், அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு தெரியல. அப்ப இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது சொல்லியிருந்தாக்கா ஒருத்தர் ரசிக்கப்பட்டிருக்கலாம். இதுதான் இறக்கத்தை காண்பிக்கிறோம். இப்ப மனத்தாழ்மையா நம்ம நடக்காததுக்கு என்ன காரியம் தெரியுங்களா? நமக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியம் மற்றவர்களுக்கு இருக்கிற இல்லாதவங்க, அதனால வரக்கூடிய வீட்டுக்கையும் அதனால வரக்கூடிய கர்வமும் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு முன்பாக என்னால தாழ்மையா இருக்க முடியவில்லை. கனம் செய்வதற்கு முட்டை கொள்ளுங்கள்னு வசனம். அப்ப ஒருத்தரை பார்த்த உடனே கனம் செய்யணும்னா என்ன அர்த்தம்னாக்கா, நீ அவங்களை விட பெரிய ஆளா இருந்தாலும் நீ ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் சொல்லு, நீ ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லு, நீ நல்லா
நீ சோதனம் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு உண்டான காரியத்தை நீ முடிச்சுக்கிட்ட. அவங்க சொல்றாங்களோ சொல்லலையோ இல்ல கௌரவத்துல பூஜை திருப்பிட்டு போறாங்களோ அத அவங்க பாட்டு உன் சைடு கிளியர் ஆயிட்டல. நீ சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சுவிசேஷன் சொல்லியாச்சு, நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லியாச்சு, இருக்கிறது எல்லாம் சொல்லியாச்சு, ஒருத்தர ரசிக்கப்படலையா? கவலை இல்லை. ஆனா உன்னுடைய கூட்டம் என்ன ஆயிடுச்சு? கிளியர். உன்கிட்ட பரவலுக்கு வரும்போது ரத்தம் கேட்க போறாடா? நீ சொல்லல, அவன் நரகத்துக்கு வந்துட்டான். சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறது? தேவனுடைய நியாய தீர்ப்புல கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சு முடிச்சிடணும். நம்ம ரத்த பலிக்கு நீங்கள் ஆக்கிடணும். இவன் பிலாத்து வந்து கையை கழுவுவார். ஏப்பா அவனை போய் நீ கேக்குறீங்க, இந்த நீதிமன்றத்துல நானு ஒரு குற்றத்தையும் காணும்பா. ஏப்பா எதுவுமே செஞ்ச மாதிரி இல்லையே, மரணத்துக்கு ஏதுவான குற்றம் எதுவும் இல்லையே, ஏன் கொலை பண்ணணும் பழக்கம்? எவ்வளோ பெரிய நியாயாதிபதி, அவன் பேரு தான் நியாயாதிபதி. நியாயாதிபதி பெற்றவங்க, ஆனா அவங்க அநியாயம் செய்யறாங்க, எல்லாரும் செய்யறோம். நீ செய்யறவனுக்கே தெரியுது, என்ன பண்ணல? மரணத்துக்கு ஏதுவான தப்பு எதுவும் செய்யலையே, அப்புறம் ஏன் அவர் கொலை செய்ய சொல்றீங்க, பரபாசம் ஏன் விடுதலை செய்ய சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. இவங்க பிடிவாதமா நிக்கிறாங்க. இயேசுவை சிலுவையில் அறையும் பரபாசங்களுக்கு விடுதலை செய்யும் சொல்றாரு. சரிடா அப்பா, உங்க பாடு இது உன் தலையிலையும் சந்ததிகளோட தலையிலையும் போகணும்னு சொல்லிட்டு அழகா என்ன பண்றாரு? கைய கழுவிந்தார். அப்பா சாமி, இந்த ரத்த பலிக்கு அந்த மனுஷனுக்கே அறிவு இருந்திருக்கு, இந்த மனுஷனுக்கே அறிவு இருந்திருக்கு. அப்ப நம்ம சொந்தமாகட்டும், மந்தமாகட்டும், தெரிஞ்சவங்க ஆகட்டும், இதாகட்டும், புரியுக்காரன் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அதுக்காக அழைக்கப்பட்டவங்க, அது வேற விஷயம். ஆனா ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் நம்முடைய இடைநில சொந்த பந்தங்களுக்கு, இவங்க கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு பொறுப்பாடுகள். அப்ப என் பிள்ளைங்க நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உன்னதமா கேட்பாரு. 80 பேரோ 85 பேரோ ஒரு கிளாஸ் பண்ணிருக்காங்க. இவ சுவிசேஷம் சொன்னாலோ சொல்லலையோ, ஆனா வாழ்ந்துட்டான். இயேசுவே கிறிஸ்துங்கிறத வாழ்ந்துட்டான். 4 வருஷம் பொறுமையா அதுலயே இருக்காரு. வாழ்ந்துட்டான். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து அவருடைய டீச்சர்ஸ் முதற்கொண்டு வந்தா அந்த பிள்ளை கிட்ட அழுவான். கிளாஸ்ல 85 பிள்ளைகளுக்கு மேல இந்த பிள்ளைய பார்த்து வந்தா அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க. யாரு தெரியல, நம்ம கஷ்டத்தை சொல்லுவாங்க, நம்மள நம்புறவங்க தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட கஷ்டத்தை சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இது நீ யாருமே புரியுத, நீ கிறிஸ்டின், நீ என்ன பண்ணுவ? எனக்காக ஜெபம் பண்ணு. வேற யாரும் அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன். மற்றவர்களுக்காக அழக்கூடியவனாக இருக்கு, இரக்கத்தை. அப்ப கஷ்டத்தெல்லாம் சொல்றாங்க. இது சின்ன பிள்ளைன்றதுனால இதுக்கு அவ்வளவா தெரியல என்ன பண்றது. என்கிட்ட வந்து சொல்லுவோம், நான் சொல்லுவேன், உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவரை அவங்க வந்து வீட்டை பார்த்துருக்காங்க, இல்லைன்னா இந்த மாதிரிலாம் நடக்காது. டீச்சர் வந்து உங்கள்கிட்ட அழுக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம். கூட இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஏன் வந்து அழுகுது? ஏன்னா அவ்வளவு கஷ்டம். யாருக்கிட்டையும் பேசாததான் பிள்ளை, ஆனா பேசிக்க மட்டும் பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, ஆனா பேசிக்க மட்டும். Because he lives. She lives in Christ. She lives in Christ. அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் ஆறுதல், சமாதானம், தேவனுடைய நீதி அந்த மனிதனை தேடி மக்கள் இருப்பார். இந்த நேரம் உட்கார்ந்துட்டு போறாங்க. இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு வந்தவங்க பல பேர் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்து தண்ணி குடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தா முடியாது. அந்த வீட்டுல நம்ம வாழ்றோம், அந்த வீட்டுல நாம வாழ்றோம், அந்த வீட்டுல நம்மோடு கூட யார் இருக்கா? அவர் சமாதானத்தின் தேவன். அப்ப அவருடைய அந்த நிறைவை வந்து மக்கள் கண்டடைகிறார். அப்படி இருக்க பொழுது நீ கௌரவமா நடந்துட்டாங்க, உன்னை தேடி வருவான. நீ வந்தா பண்ற, நீ பேசுறதுக்கே காசு கேட்கிற மாதிரி இருக்கிற, உங்ககிட்ட அவங்க என்னத்தை பார்ப்பாங்க?
உன்னை பார்த்தா பயப்படுவாங்க. உன்னை பார்த்தா பயப்படுவாங்க. உங்ககிட்ட எதையும் அவங்களால கண்டடைய முடியாது. அதனால கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ண? அவரை என்று இந்த பூமியில எதுவும் இல்லை. நீ படிச்சிருந்தாலும் சரி, அந்த படிப்பு யாரு கொடுத்தா? உங்ககிட்ட கையில காசு இருக்குதுன்னா அந்த காசை யாரு கொடுத்தா? நீ இடம் வச்சிருக்கிறன்னா யாரு கொடுத்தா? நீ வீட்டுல வாசமா இருக்கிறன்னா யாரு கொடுத்தா? உனக்கு இருக்கக்கூடிய அத்தனையும் யாரு கொடுத்தா? நீ நல்லா இருக்குன்னு அவர் கொடுத்துருக்கு. என் பிள்ளைக்கு நீ நல்லா இருக்குன்னு அவர் கொடுத்துருக்கிறார். அது கொடுத்ததை வச்சு நாம பெரும் பேசிட்டு இருந்தோம்னா கொடுத்தவருக்கு எடுக்க ரொம்ப நேரம் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாத்தீங்க, எசேக்கியல் 36, எசேக்கியல் 36, 25 தொடர்ந்து 3 வசனங்கள், 25, 26, 27. எசேக்கியல் 36. அப்பொழுது நான் உங்களுக்கு சுத்தமான ஜலம் தெரிவிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குகிறேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இப்ப இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். மனிதனுடைய இருதயம் அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம இந்த வசனத்தை அதிகம் வாசிக்கிறோம். அதே மாதிரி நாம் ஜெபிக்கும் பொழுது நாம சொல்லக்கூடிய பொதுவான ஒரு பக்கம், ஸ்தோத்திரம் செலுத்தும் போது எனக்குள்ள இருக்கக்கூடிய கல்லான இதயத்தை என்ன பண்ணிட்டீங்க? எடுத்துட்டீங்க. அந்த இதயம் என்னவா இருக்குது? கல்லா இருந்ததுன்னா அதோட டைரக்ட் மீனிங் நம்ம போகக்கூடாது. அப்ப கல்லாதான் இல்லாது, அதாவது இரக்கம் இல்லாம இருக்குது, நியாயம் இல்லாம இருக்குது, மனத்தாழ்மையா இல்லாம இருக்குது. அப்ப அதுதான் என்ன இதயம்? ஆமா, அநியாயம் நிறைஞ்சிருக்குது, கௌரவம் நிறைஞ்சிருக்குது, அதே மாதிரி இறக்கமே எனக்கு இல்லை, கொஞ்சமோட மனசாட்சியே இல்லாம நான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த இதயம் தான் கல்லான இதயம். அப்ப அந்த கல்லான இதயத்தை என்ன பண்றாரு அவரு? அது பாருங்க, கல்லான இதயத்தை அவர் என்ன பண்றாரு? கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு அது எடுத்துறாரு. அப்ப எடுத்துட்டாக்கா இந்த இடத்துக்கு முழுசா என்ன நடக்குதுன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. ஒரு ஹார்ட் அப்படியே தூக்கிட்டு வேற ஒரு ஹார்ட்டை கொண்டாந்து வைக்கிறாரு. அந்த ஹார்ட் யாருன்னா இயேசு கிறிஸ்துவுடைய இதயம். அது குத்தி கிழிக்கப்பட்ட இதயம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய இதயத்தை கொண்டாந்து வைக்கிறாரு. அப்ப அந்த இதயத்துல என்ன இருக்கு? இரக்கம் இருக்கு, நிம்மதி இருக்கு, சமாதானம் இருக்கு, சந்தோஷத்தை இருக்கு, எல்லாமே அந்த இதயத்துல இருக்கு. சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு ரட்சிக்கப்பட்டவனா அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் அவனுக்கு கிடைக்கும். அப்ப அந்த இடத்துக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இதயம், நம்முடைய இதயம் கம்ப்ளீட் டிரான்ஸ்பிளேஷன் அப்படியே ஒரு முழு இருதய மாற்று அறுவை சிகிச்சை நடந்துருக்கும். இப்ப நடக்குது. எத்தனை பாக்குறோம்? ஒரு ஹார்ட் எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்கிறது, ஒரு கிட்னி எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்கிறது, எத்தனை விதமா மெடிக்கல் பயங்கரமான டெக்னாலஜி டெவலப்மெண்ட், படிப்பு மேல படிப்பு, மனுஷனை அப்படியே கம்ப்ளீட்டா உள்ளுக்குள்ள டோட்டல் ஸ்பேர் பார்ட்ஸே மாத்துறாங்க. மெடிக்கல்ல இருக்கே எல்லாத்தையும் மாத்தினாலும் அவனுடைய குணத்தை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியும். என்னதான் நாயை குடிப்பாட்டி நடுவுல வச்சாலும் நாய்ங்கிறத காமிச்சிருக்கு இல்லையா? அப்ப மனுஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட காசு பணம் இருக்குங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணினாலும் உங்களுடைய குணத்தை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அப்போ குணம் மாறணும்னா முழு இதயமே மாறணும். அந்த இதயம் மறுபடியும் மனிதனுடைய இதயம் அல்ல, அது கடவுளுடைய இதயம். அந்த கடவுளுடைய இதயம் என்ன தெரியுங்களா? பரிசுத்த வேதாகம். பரிசுத்த வேதாகம். என்னுடைய வார்த்தைகள் அவர் சொல்றாரு, இதை உங்க இருதயத்தில் வைத்து, டபுள் வைத்து. அந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. அப்படின்னா என்னன்னா கரெக்டா பிக்ஸ் பண்றாரு. அப்ப அந்த பரிசுத்த வேதாகம், ஹோலி பைபிள் முழுசா கொண்டாந்து அந்த ஹார்ட்டுக்கு பதிலாக அங்க என்ன இருக்கு?
பரிசுத்த வேதாகம் இருக்கு. அந்த வேத எழுத்துக்களுக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அந்த வேத எழுத்துக்களுக்கு என்ன உண்டு? ஒளி உண்டு. அந்த வேத எழுத்துக்களுக்கு என்ன உண்டு? கொடுக்கக்கூடிய இதயம் உண்டு. சகலத்திற்கு சம்பூர்ணமா கொடுக்கக்கூடியவர் அவர். அவர் கொண்டாந்து தன்னுடைய வார்த்தைகள் என்ன பண்றாரு அப்படின்னா நம்முடைய இதயத்துல அவர் இருக்கிறார். ஒரு முழு பைபிள் நம்முடைய இதயத்துக்குள்ள வருது. அப்ப அந்த கல்லான இதயத்தை அவர் எடுத்துட்டு என்ன கொண்டாந்து இருக்கிறாரு? ஒரு பியூட்டிஃபுல் பியூர் ஹார்ட் கொண்டாந்து பிக்ஸ் பண்றாரு. இந்த ஆபரேஷனை செய்யற டாக்டர் யாரு? ஆபரேஷன் பண்ணும்போது ரத்தம் வருமா? ஆபரேஷன் பண்ணும்போது ரத்தம் வருமா? வரும். ஊசி குத்தினாலே ரத்தம் வருது, முழு குத்தினாலே ரத்தம் வருது. ஆபரேஷன் பண்ணும்போது முழுசா கிழிச்சு எடுக்கும்போது ரத்தம் வருது. சிலுவையில அவர் அந்த ஆபரேஷன் ஒட்டுமொத்த உலகத்துக்காக சிலுவையில் அவர் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்திருக்கிறது. 1 யோவான் 1:7 பின்பகுதியில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். சகல பாவத்தையும், என்னுடைய எல்லா விதமான கேரக்டர் சேஞ்ச், என்னுடைய குணத்தையே மாற்றிச்சது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாசம் செய்கிறார்னு வாசம். அப்ப கிறிஸ்து வாசம் பண்ணிடாருன்னா என்ன நடக்குன்னா முழு குணாதிசய மாற்றம் அவங்ககிட்ட. அதுதான் புது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் புதிதாகின. புதுசானது என்னது? என் இதயத்துல என்னெல்லாம் யோசிச்சனும், எதெல்லாம் கண்டது சிந்திச்சனும், எதெல்லாம் பண்ணிட்டு இருந்தனும், அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு? ஒளிந்து போயின. இப்ப எல்லாமே புதுசாச்சு. என்ன ஆச்சு? இப்ப பைபிள் வசனத்தினால நான் என்ன பண்ணிருக்கேன்? என் இதயத்தை நம்பி வச்சிருக்கிறேன். உள்ள நம்பி இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷம் தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளமா இருக்கிறது என்ன பண்ணுதுன்னா என்னுடைய பேச்சுல அது வெளியிட. பவுல விசாரிக்கும் பொழுது அப்ப மன்னன் அவன் சொல்லுவான், நீ என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாக சம்மதிக்க பண்ணிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பேசுறது எனக்கு எப்படி இருக்குது? தேன் மாதிரி இருக்குது. நானும் என்னவோ இதாகிடுவேன், நானும் மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், நீ என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாக சம்மதிக்க பண்ணுகிறாய்ன்னு சொல்லுவான். என்ன அர்த்தம்னா, வேத எழுத்துக்களுக்கு ஜீவன் உண்டு, அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. நீங்க பேசும் பொழுது அது தன்னப்பால வெளியே வரும். ஏன்னா அவங்க இதயம் அதனால நிறைஞ்சிருக்குது. அப்ப வெளியே வரக்கூடியது பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை யாருமே வேணாம்னு சொல்ல முடியும். அப்படி வேணான்னு சொல்றான் அப்படின்னாக்கா அவன் தனக்குத்தானே நரகாக்கினியை தெரிந்து கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். தனக்குத்தானே நரகாக்கினியை தெரிந்து கொள்கிறவனாய் இருக்கிறான். இப்ப இந்த இடத்துக்கு நாம பவுலை குறிச்சு நம்ம பார்க்கணும். அதாவது தாழ்மையினுடைய சரியான அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் முதலாவது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பவுல் பிலிப்பியர்ல பாருங்களேன், 3வது அதிகாரம். இந்த கௌரவமா இருக்கிறாங்க இல்லைங்களா, ரொம்ப கௌரவம். அவங்க ரொம்ப கௌரவம் பிடிச்சவங்க. பேச்சுல நாம சொல்லுவோம், அவங்க ரொம்ப பேசவே நமக்கு சங்கடமா இருக்கும். ரொம்ப பந்தாட்டமான சில பேர். பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல அவரு தன்னை குறிச்சு சொல்றாரு, அழகா சொல்றாரு. அவருடைய அதாவது பிறப்பினுடைய அந்த இது மேன்மை எவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா எல்லாம் முன்னிட்டுதான் அவர் வர்றாரு. 3:3 எப்படியாவது சொல்கிறார், ஏனெனில் மாமிசத்தின் மேல் நம்பிக்கையாகிறாமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த செய்யணும். அதாவது பிசிக்கலா எனக்கு உள்ள குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா, நான் இன்னதை சேர்ந்தவன், இவ்வளவு படிச்சவன், நான் இப்பேற்பட்ட ஆளு, நாங்கெல்லாம் யாரு தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியுமா, இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? நாம சொல்றது இல்ல. இப்படி எல்லாம் உலகத்துல நீங்க கேட்டுருப்பீங்க, நான் யாருக்கு தெரியுமா? அது என்ன சொல்லுது? கௌரவத்தை சொல்லுது. அவனுடைய பிறப்பை சொல்லுது, அவனுடைய வசதியை சொல்லுது, அவனுடைய வாழ்க்கையை சொல்லுது, அவனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற பவரை சொல்லுது. இப்ப இதெல்லாம் என்ன சொல்ல வருது? அவனுடைய கௌரவத்தை சொல்ல வருது. இதை நாம செஞ்சிட கூடாதுன்னு யார் எதிர்பார்க்கிறாங்க? கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப நாம இதெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது? செஞ்சிடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி பார்த்தாக்கா ஒண்ணு சொல்றாரு, மாமிசத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறதா நம்பிக்கையா இருக்கலாம்பா. இப்ப பாத்தீங்கன்னா நான் எப்படின்னா 3வது அதிகாரம் பிலிப்பியர்ல 4-6 சொல்றாரு, நம்பிக்கை வைக்க வேண்டுமா? நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நினைத்தால் நான் அதிகமாய் நான் யாரு தெரியுமா சொல்றான்னு, அவனை விட நான் யாரு?
தெரியாது. நான் உன்னோட தெரியாதுப்பா. நானு டேய் நீ கொம்பானா நான் கொம்பனுக்கு கொம்பேன். சண்டையில முக்காவாசி வெட்டு குத்த முடியறது தான் முடியும். நீ கொம்பானா நான் அவனை கொம்பனேன். இதுதான் கௌரவம். இதை நாம செஞ்சிடக்கூடாதுங்கிறத தேவனுடைய இதுவா இருக்குது. அப்ப அந்த வசதியை தொடர்ந்து நான் விக்ரம் அடைகிறோம் ஸ்பிரிட் ஆஃப் யூதருடைய குல வழக்கப்படி குழந்தை பிறந்து 8வது நாள் கிறிஸ்து சேதனம் பண்ணியிருக்கும். அதாவது இதெல்லாம் இதுல இருந்து வந்திருக்கும். அடுத்தது ஸ்பிரிட் ஆஃப் தான் கெய்தான் எதிரேயின் பிறந்த எதிரேயின் யார் பிரமாணத்தின்படி பரிசெயேன் பக்தி வேதாகத்தின்படி சபையை திரும்பப்படுத்தினவன் கிளைமேக்ஸ் முடிவார் பாருங்க. நியாய பிரமாணத்திற்குரிய குற்றச்சாட்டு பட்டவன் என்ன வாழ்வுன்னு சொல்ல முடியாது. என் மேல புறத்த பல்லுன்னு அப்படி இப்படின்னு ஆயிரம் ஜவாப் கொடுக்கணும். ஏய் நீ கொம்பானா உனக்கு அப்பனுக்கு அப்பனா நான் நாயா தெரியுமா அப்படிமா. இது எல்லாமே பவுலுக்கு போகணும். பவுல் அவ்வளவு பெரிய கொம்பை, சாதா கொம்பல்ல குடியுரிமை பெற்றவர். அந்த காலத்துல ஹிஸ்டரியில நம்ம படிக்கும் போது பல பேர் வந்து ஆட்சி செஞ்சாங்க. கடைசியா ரோமர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ரோமர்கள் ஆட்சி செய்யும் போது பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கிங்டம் வந்து அந்த இதுல வந்து பை பர்த் ரைட்ஸ் அவருக்கு அவர் வந்து அவங்க அப்பா மூலமா அவருக்கு கிடைத்த செல்வாக்கு என்னன்னா சிட்டிசன்ஷிப். அவரு அவ்வளோ ஒரு பெரிய ஆளு அவங்க. அது எல்லாம் கடைசி என்ன சொல்றாரு பாருங்க, அருமையான வார்த்தை 3:11 வாசிக்கணும். அவருக்காக எல்லாவற்றையும் குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த கௌரவம் எல்லாம் நான் அப்பேன் காத்தேன் இதெல்லாம் நான் பேசுனா அதெல்லாம் அவருக்கு முன்னாடி என்னது இன்னுமே நான் இயேசு கிறிஸ்து எனக்கு அவருக்கு முன்பாக இது எல்லாம் நஷ்டமும் குப்பையுமா என்றதே அதே நீரமானால தலையை கட்டப்பட்டு துண்டிக்கப்பட்டு சாகுகிறார். எந்த குடியுரிமையை பெருசா அந்த இடத்துக்கு எல்லாரும் நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வீட்டுக்கு அவர்கள் வைக்கப்பட்டு சிரசேதம் செய்யப்படுகிறார். அந்த கடைசி நீரோ அந்த ரோமானிய ஆட்சியினுடைய அந்த மன்னன் அதாவது ராயனுக்கு முன்பாக நான் அபயமிட வேண்டும்னு அந்த இடத்துக்கு வந்து ஆவியானவராலே அவங்க ஏற்பட்டு அப்போ வந்து சீசர்கிட்ட போய் அவன் சுவிசேஷத்தை சொல்லணும் போகணும். அது வந்து ஆவியானவரால் நியமிக்கப்பட்டிருக்கு. அதனால எந்த காரணத்தை கொண்டு தனக்கு மரணம் நேரிடாது அப்படின்னு, அதாவது 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன்னு அவர் சொல்வார் அவர்கிட்ட. அப்ப என்ன நான் முக்காவாசி செத்துட்டாரு. அதே மாதிரி கட்டூரியின் பாம்பு கடிச்சிருக்கு, உதறி போட்டு போவார். அவரை மரணம் பணமோ போட்டிடுச்சு. ஆனா அவருக்கு நல்லா தெரியும், நான் ராயனுக்கு முன்பாக அபயப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்ன வராது, சாக்க மாட்டேன். அவனுக்கு காஸ்பல் சொல்லணும், சொல்லி கொடுத்தேன்னு செலுத்தணும், சொல்லி கொடுத்தேன் சில அவர் சொல்றாருங்க. அவருக்காக எல்லாத்தையும் உலகத்துல எவ்வளவு மேன்மையான பதவிகளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல நான் எவ்வளவு பெரியாதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே கிறிஸ்துவுக்கு முன்பாக என்னது எல்லாம். ஏன்னா அவர் கடவுள், அவர் கர்த்தர், அவர் ரட்சகர். அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு முன்னாடி என் கௌரவம் அதாவது நிக்குமா? நான் எவ்வளவு பெரிய பொம்மனா இருந்தாலும் 4 தெய்வத்தெல்லாம் எனக்கு தெரியாதே. நான் இந்த ஊர்ல பொம்மனா இருக்கலாம், வேற கண்ட்ரிக்கு போனா சரி. சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக என் கர்த்தர் பொம்பாதி கும்பன். சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக என் கர்த்தர் பொம்பாதி கும்பன். கர்த்தாதி கர்த்தா, ராஜாதிராஜ். அப்பேற்பட்டவருடைய உள்ள நானு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பேதுருவிட்ட கேட்பார், என்னை யாருக்குப்பா சொன்னாங்க? உண்மை எலியா என்றும் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்றாங்க. சரிப்பா நீ யாரு? என் முறையே இருக்கிற நீ யாருன்னு சொல்ற அப்படின்னு பாரு. ஒவ்வொரு எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் தியானம். அவர் அப்ப சொல்லுவார், மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, இதை யாரு வெளிப்படுத்தினா? பரலோகத்தில் இருக்கிற தேவன் வந்து உனக்கு அதை வெளிப்படுத்திருக்காரு. நான் தான் குமாரனாகிய பேதுருவுக்கு வெளிப்படுத்தின அதே தேவன் அவரை எனக்கும் உங்களுக்கும் வெளிப்படுத்தினார்.
அவர் நம்மிடத்துல 3 காரியத்தை கேட்கிறார். அவர்கிட்ட நம்ம 1000 காரியம் கேட்கிறோம். எனக்கு இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, அதை கொடுங்க. அவர் நம்மகிட்ட 3 காரியத்தை தான் கேட்கிறார். அந்த 3 காரியம், முதலாவது நீங்க எழுதுங்க, முதலாவது நியாயம் செய்யணும், 2வது இரக்கத்தை சிநேகிக்கணும், 3வது மனத்தாழ்மையா இருக்கணும். அப்படி பெற்றுக்கொண்டாக்கா சங்கீதம் இருக்கு, சங்கீதம் 13 பவுல் தாவீது சந்தோஷத்தோடு பாடக்கூடியதை போல நாம என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவர்களுக்கு நன்மை செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு? நன்மை, ஜீவனையே ஜீவனையே. இது எதுவுமே நம்ம கிட்ட இல்ல அப்படின்னாக்கா, இந்த சந்தோஷமோ சமாதானமோ எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னன்னா 2 பேருக்கு 1 8, 9. 2 பேருக்கு யாராவது 2 பேருக்கு 1 8, 9 எடுத்து வச்சுக்கீங்க. இன்னொருத்தங்க மத்தேயு 5:15 எடுத்து வாசிங்க. இல்ல வாசிங்க. மத்தேயு 5:15 வாசிச்சுட்டு 5:15 வாசிங்க. அதை எடுத்து வச்சுக்கீங்க. 2 பேர் அப்படியே வச்சுக்கோங்க. 5:15 யாராவது வச்சுட்டீங்களா? மத்தேயு நான் வாசிக்கவா? விளக்கை கொடுத்து வாசிங்க. விளக்கை கொடுத்து மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமா, இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான் இல்லையா? ஒரு விளக்கை கொடுத்து என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் வெளிச்சம் வர மாதிரி பல்பெல்லாம் பார்த்தோம்னா நேரம் தான் மாட்டோம். யாரும் தரையில பல்பு மாட்டோம். இவங்க ஆனா தரையில மாட்டீங்கன்னா போய் என்ன தெரியல, அவங்க நல்லா வைக்கணும் இல்லையா? அப்ப விளக்க கொடுத்து என்ன பண்ணணும்? வேறதான் வைக்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவ நீங்க எப்பயுமே என்ன பண்ணணும்? உங்க இதயத்துல வேறத்துல வச்சிருக்கணும். உலகத்துக்கு வச்சு கொடுப்பாரு, எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது 2 பேர் அப்படி நம்ம செய்யல அப்படின்னாப்பா, எதையுமே மட்டும் செய்யலையா அப்படின்னா 2 பேர் 1, 8, 9 வாசிங்க. இந்த இவைகள் என்னங்கிறது பார்த்தோம்னா பேதுரு ஒரு லிஸ்ட் சொல்லியிருப்பாரு. மேல இருக்கக்கூடிய வசனத்துடைய தொடர்ச்சிதான் இது. இப்ப நாம இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நாம வாசித்த 3 காரியம், நம்ம இடத்துல கேட்ட அந்த 3 காரியங்களை நாம என்ன பண்ணலாம்? நாம அதை அறிவா எடுத்துக்கலாம். இல்ல எதுவுமே இல்லையப்பா, அவங்ககிட்ட எந்த வித்தியாசமும் இல்ல, குணாதிசயம் மாற்றமே இல்லையா, அவன் எப்ப பார்த்தாலும் முதலே அப்படித்தான் இருந்தா இப்பயும் அப்படித்தான் இருக்கான் அப்படின்னு நம்மளை பார்த்து யாராவது சொல்லிட்டாரா? யாக்கோபு 2:19 வாசிங்க. யாக்கோபு 2:19 தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். மறுபடியும் அதை வாசிங்க. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். மறுபடியும் யோசிக்காதீங்க, இன்னொருக்கா வாசிங்க. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். அடுத்தது அப்படி செய்கிறது நல்லதுதான். நல்லதுதாங்க. ஆனா விசுவாசமும் விசுவாசத்தை நடத்துகிறேன். விசுவாசத்துங்கிறீங்க, எனக்கு கடவுள் இருக்காருங்க. விசுவாசமும் கடவுள் இருக்காருன்னு தெரியும். அப்ப இவன் இயேசு கிறிஸ்துவை கர்த்தரா என்ன பண்ணல? அறிந்து கொள்ளல, ரட்சகரா ஏற்றுக்கொள்ளல, மீட்பரா அவன் வாழ்க்கையில. அப்ப இவன் என்ன பண்ணிருக்கான்னா, எல்லா மதத்துக்கும் எப்படி கடவுள்களாக இருக்கக்கூடிய பல காரியங்கள் நம்பப்படுதோ அந்த மாதிரி இவனும் ஒண்ணு தெரிஞ்சு வச்சிருக்கிறானே முடிய, இவன் இயேசுவை கர்த்தராய் ஏத்துக்கல, ரட்சகராய் ஏத்துக்கல, மீட்பராய் ஏத்துக்கல, எதுவுமே பண்ணல. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கணக்கு பிசாசு கணக்கு, இந்த கணக்கு ரட்சிக்கப்படாத கணக்கு, இந்த கணக்கு பரலோகத்துக்கு வராது. அவ்வளவுதான் விஷயம். குணாதிசயம் மாற்றமே இல்லைன்னா இதுதான் கிளைமேக்ஸ். கடைசி வரைக்கும் அவன் சர்ச்சைக்கு வந்திருப்பான், அப்பங்கிட்டே ஆராய்ச்சிருப்பான், பதவிகளை பகிர்ச்சிருக்கலாம். ஆனா அவங்ககிட்ட கேரக்டர் சேஞ்சே நம்ம எதுவுமே பார்க்கல. அப்படியேதான் இருக்கானா, நம்ம பயப்பட வேண்டிய விஷயம். நம்ம பயப்பட வேண்டிய விஷயம். ரொம்ப கவனத்தோடு கூட தேவனுடைய சன்னிதானத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளும். இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களையோ பொருட்களையோ அல்ல, அவருடைய தினாதிசயம், அவருடைய தினாதிசயம். நாம் ஜெபிக்கலாம். ஜெபித்து எவ்வளவு பெரியது குறித்து சற்று நேரம் கிருபையின் சன்னிதானத்திலே நாங்கள் கர்த்தாவை நிதானித்து சிந்தித்தோம்.
இப்பொழுதுமாக கூட ராஜா திரும்பியின் சன்னிதானத்துக்குள்ளாக வருகிறோம். 1000 காரியங்களை நாங்கள் இடத்துல கேட்டு பெற்றுக் கொண்டாலும் ராஜா நீர் எங்களிடத்திலே கேட்கக்கூடியது இந்த 3 காரியம். அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அப்பா இதோ நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அதை திறமை கொண்டு அதை நிறைவேற்றத்தக்கதாக எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுங்க. பிசாசான இந்த காரியத்தை எங்கள் இருதயத்திலே எடுத்து போடாதபடிக்கு இதை இருதயத்திலே வைத்து வரும் நாட்களிலே இந்த காரியத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து சாட்சியை விளங்க பண்ணத்தக்கதாக எங்களுக்கு இறக்கம் பாராட்டுங்க. கொண்டு வந்த ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் தாமே அப்பா கேட்டு அதற்கு அருள் செய்கிறார் ராஜா. இறக்க பாராட்டுங்க. அவர்களுடைய தேவைகளை சந்திங்க. இந்த பூமியில் எத்தனையோ தேவைகள் உண்டு, எத்தனையோ கடமைகள் உண்டு ராஜா, எத்தனையோ செய்து முடிக்க வேண்டிய விஷயங்களும் உண்டு. அவைகள் எல்லாம் நாம் நினைக்காக தாப்பனை அவைகள் செய்யப்படத்தக்கதாக இறக்க பாராட்டுங்க. உங்களுடைய தேவையை சந்திங்க, கண்ணீரை குறைங்க. தாப்பனை அப்பா இன்னும் வரும் நாட்களிலும் அப்பா இப்போது வராத மக்களுக்கு கிடைத்தக்கதாக அவர்களுக்கு கர்த்தர் தாமே பேசுகிறார்கள். விசேஷமாக அப்பா சபையினுடையதையும் அம்மாவையும் சிஸ்டர் நிலைமையில தாங்குங்க. அவர்களுக்கு வயதான காலத்திலே தேவையான வேலை கொடுங்க. அவர்களுக்கு குடும்பத்துக்கும் விசேஷமாக அந்த தம்பிக்கு கற்பனை ஏற்ற துணை கிடைக்கத்தக்கதாகவும் அதே போல கட்டாக நல்ல வேலை அமையத்தக்கதாகவும் அப்பா சகோதரி கற்பனை வேலை செய்யக்கூடிய இடத்திலே மேலான அதிகாரம் படைத்தவர்கள் கண்களிலே தயவு கிடைக்க செய்யவும் யாருக்கும் சரியான பொருளாதார தீவனம் எல்லாம் கொடுக்கப்படவும் வேண்டுமாய் கேள்விப்பட்டார்கள். அதே போல பிரிசிலாவுக்கும் பிள்ளைகளுக்காக விசேஷ நிலைமையிலே தோத்தரிக்கிறோம். அவருடைய கணவனாருக்காக கத்தா விசேஷ நிலைமையிலே தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா வேலை செய்கிற இடத்திலே நல்ல ஒரு மேன்மையை கர்த்தாவே அப்பா கட்டளையிட வேண்டும் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதே போல அப்பா பிள்ளைகளுக்கு அவருடைய நல்ல கல்வி சிறந்த எதிர்காலம் உண்டாகத்தக்கதாக இறக்கம் பாராட்டுங்க. புதிதாக படிக்க போகக்கூடிய அந்த இடத்திலே தகப்பனை நல்ல ஒரு சரியான நண்பர்கள் அமையவும் சரியான நிலைமையிலே வாழ்க்கை பிரயாணத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டமைத்துக் கொள்ளத்தக்கதாக அதற்கேற்ற சகவாசங்கள் அமைய அனுகிரகம் பாராட்டுங்க. பாப்பாவுக்கு தேவையான விசேஷ கல்வியை ஆசிரியர் தாழ்த்துகிறோம். அதே போல அப்பா அந்த கார்புற பணியில் இருக்கக்கூடிய ரகண்ணாவுக்காக அதே போல தகப்பனை அவருடைய கணவருக்காக வருகிறோம். அப்பா எல்லா நிலைமையிலும் அவர்கள் பாதுகாக்கப்பட அனுகிரகம் பாராட்டுங்க. எங்களை காத்துக்கிறோம் ராஜா. உடைய நாமத்தை மாத்திரமே எல்லாத்தையும் கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வளர்ந்த நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய நிபத்தை இருக்கிறோம். ஜீவனோட பரவத்துக்கிறார்கள். ஆம் நாமத்தை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இந்த நாட்டுமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் திட்டங்களையும் ஆம்